வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இன்றைய நாள் குரு அருளுடனும் இறை அருளுடனும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய பிரார்த்திக்கிறேன். உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, இன்று ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாக பஞ்சாங்க விவரங்கள். திருக்கணித பஞ்சாங்கம் அடிப்படையிலான விவரங்களை பார்ப்போம். இன்றைய நாள் ஸ்ரீ குரோதி வருட தை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 29/1/2025. இன்றைய நாளுக்கான திதி மாலை 6:06 வரை அமாவாசை திதியும் அதன் பின் பிரதமை திதியும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை 8:21 வரை உத்திராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நாமயோகம் மாலை 9:23 வரை சித்தி நாமயோகமும் பின்பு வியதிபாத் நாமயோகமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான கரணம் காலை 6:09 வரை சதுர்பாத் கரணமும் பின்பு மாலை 6:06 வரை நாகவ கரணமும் அதன் பின் பத்திரை கரணமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் காலை 8:21 வரை அமிர்த யோகமும் பின்பு சித்த யோகமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும் மாலை 4:30 முதல் 5:30 வரையும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் 12:23 முதல் 1:52 வரை காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான யமகண்டம் காலை 7:38 முதல் 9:26 வரை காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான குளிகை 10:35 முதல் 12:23 வரை காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான சூலம் வடக்கு திசையில் சூலம் காணப்படுகிறது. அதற்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி முக்கியமாகவும் அவசியமாகவும் பயணிக்க இருப்பவர்கள் மாத்திரம் பாலை தானமாக கொடுத்து இன்றைய பயணத்தை வெற்றிகரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை. அமாவாசைன்னு சொன்னாலே நம்ம முன்னோர்கள் பித்ருக்களை நினைவுபடுத்த வேண்டிய நாள். இன்றைய நாளில் நீங்கள் எள்ளு தண்ணி இந்த பூமியில், அதாவது முளைக்காத இடத்துல நீங்கள் அதை இறைக்கணும். கடல் சார்ந்த மணல் பகுதிகளில் நிலைக்காது, இல்லாரு ஓடும் நீரில் கூட, ஆறு போன்ற இடங்களில் கூட உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கவங்க அவங்க அந்த இடத்துல போயிட்டு எள்ளு தண்ணியை இறைச்சி பித்ருக்களை நினச்சி வழிபட்டு கோயில்களுக்கு சென்று மோட்ச விளக்கும் ஒரு மோட்ச அர்ச்சனையும் செய்து அதற்கு பின் காக்கைக்கு உணவு அளித்துவிட்டு உங்களுக்கான உணவை நீங்கள் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளலாம். இன்று பித்ருகளின் அருளையும் ஆசையும் பெறுவதற்கு நீங்கள் இன்றைய நாளில் உணவு தானம், நீருடன் கூடிய உணவு தானம், உங்களால் எந்த அளவுக்கான உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப எத்தனை கொடுக்க முடியுமோ, கணக்கு இத்தனை கொடுக்கணுன்ற ஒரு கணக்கு இல்லை, ஒன்று கொடுத்தாலும் போதும், அல்லது அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ப மாதிரி 5ஓ 10ஓ நீங்கள் கொடுக்கலாம். நீருடன் கொடுப்பது தான் மிக சிறப்பு. இன்று நீங்கள் நீருடன் உணவு தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய முன்னோர்கள் பித்ருகளினுடைய ஆசையையும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ஒவ்வொருவருடையும் ஜனன ஜாதகத்தில் இருக்கும் லக்னம் மற்றும் தசை புத்திகளின் அடிப்படையிலே சில மாற்றங்களையும் வேறுபாடுகளையும் பலன்களில் காணலாம். முதலாவதாக மேச ராசி நேயர்களே, இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் தொழில் ரீதியாக முக்கியமாக சொந்த தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயற்படணும். நீங்கள் தொழிலில்
ஒரு முதலீட்டை செய்துட்டு அதுக்கான லாபத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த லாபம் தடைப்படுறதுக்கான ஒரு நாளாக இருக்கிறது. அதே போல் மூற்ற குழந்தை, ஆண் வாரிசு, இவர்களுடைய விஷயத்துலேயும் சிறிது கவனம் தேவை. இன்றைக்கி அவங்களோட விதிலையும் சிறு சிறு பிரச்சனைகளை காணிக்குது. இப்போ 2 விடயங்கள். முதலாவதாக சொந்த தொழில் செய்பவர்கள், அவர்கள் எதிர்பார்த்த லாபத்தையோ விரிவாக்கத்தையோ இன்று செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். அதே போல் ஆண் வாரிசு உள்ளவர்கள், எங்களுக்கு ஆண் வாரிசும் இல்லை, சொந்த வியாபாரமும் செய்யவில்லை அப்படின்னா நீங்கள் செய்யும் தொழிலில் எதிர்பார்க்குற ஒரு வருமானம் இருக்கும். அந்த வருமானத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் தடை இருக்குது. அதே போல் தொழிலில் நீங்கள் வந்து ஒரு முன்னேற்றத்தை அல்லது பதவி உயர்வை எதிர்பார்த்து இருந்தால் இன்றைக்கி அதுக்கான நேரமும் இல்லை. அதனால் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும், இன்னொருவரிடம் அடிமை தொழில் செய்பவராக இருந்தாலும் இன்று தொழில் விடயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்பது நன்மை, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது நன்மை. இன்றைய நாளே மேலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாத நாளாக மாற்றிக்கொள்ள ஜீவனக்காரகன் என்று சொல்லப்படும் சனி பகவானையும் சிவபெருமானையும் இன்று வழிபடுவதன் மூலியமாகவும் மற்றும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகள் எல்லா நாளும் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகள் செய்துட்டு ஆரம்பிக்கும் போது உங்கள் நாள் சிறப்பாக இருக்கும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பட்டய கல்வி அப்படின்னு சொல்லப்படுற உயர்கல்வியில் இன்றைக்கு கொஞ்சம் உங்களுக்கு தடைகளை காட்டும். யாராவது இன்றைக்கி விண்ணப்பம் போட இருப்பவங்க அல்லது பரீட்சைகளுக்கு நேர்முக பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்க இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இல்லை. அதே போல் தந்தையின் உடல்நலை கேடுகளோ அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையிலான மனஸ்தாபங்களோ இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. முதலில் கல்வியில் பட்டய கல்வி செய்பவர்கள் கொஞ்சம் நிதானமாக உங்கள் காரியங்களை செய்வது நல்லது. அதே போல் தந்தையினுடைய பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் அதே போல தந்தையின் உடல் நலத்திலும் சிறிது கவனத்தை செலுத்துவது இன்றைய நாளுக்கான சிறப்பு. இன்றைய நாளை மேலும் நன்மை தரும் நாளாக மாற்றிக்கொள்ள தந்தை என்றாலே ஜோதிட விதியின்படி சூரிய பகவான் வந்து விடுவார். அப்பொழுது சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் இன்று செய்வதன் மூலமாக இன்று நாளில் வரக்கூடிய சகல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான நாளாக இருக்கிறது. வெளியில் வாகனங்களில் செல்பவர்கள், மின்சாரம் சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடுபவர்கள், தீயை கொண்டு வேலைகளை செய்பவர்கள், அதேபோல் இயந்திரங்களில் வேலை செய்பவர்கள் அனைவரும் இன்று நீங்கள் அவதானத்துடனும் நிதானத்துடனும் வேலை செய்வது, உங்கள் பணிகளை முன்னெடுப்பது சிறப்பை தரும். சில தடைகள் ஏற்படும், சில விபத்துகள் ஏற்படும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏற்படும். அதாவது சில நேரங்களில் உங்களுடைய தந்தைக்கே சில காயங்களோ அடிகளோ உபாதைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களையும் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக பார்த்துக்கணும். உங்கள் தந்தையினுடைய விவகாரங்களிலும் நீங்கள் கொஞ்சம் அவதானத்துடன் இருக்கணும். அதே போல் இன்று தந்தை வழி சொத்துக்களை பிரிப்பது சம்பந்தமாக, பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது சம்பந்தமாகவோ விற்பது சம்பந்தமாகவோ அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது நன்மையை தரும். இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் அவதானமாகவும் நிதானமாகவும் பணிபுரிகிறது நல்லது. அதே போல் தந்தையினுடைய விவகாரத்திலையும் கொஞ்சம் அவதானம் செலுத்துவது நல்லது. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களிலும் அவதானத்தை இன்று பேச்சுவார்த்தைகள் நடத்தாமல் இருப்பது நன்மை. இன்றைய நாளை மேலும் நன்மை தரக்கூடிய நாளாக மாற்றுவதற்கு சனி பகவான் வழிபாடும் சூரிய பகவான் வழிபாடும் மற்றும் தர்மசாஸ்தா வழிபாடு செய்வது இன்றைய நாளில் சிறப்பத்தரம். அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடுகளையும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மற்றும் காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அதே வழிபாடுகளை இன்றைய செய்வது சிறப்பித்தரம். அடுத்து கடகராசி நேயர்களை பார்ப்போமானா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மனைவி கணவனாக இருப்பின் மனைவி மூலம், மனைவியாக இருப்பின் கணவன் மூலம் இன்று யோகத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிற நாள். எதிர்பாராத ஒரு விடயம்
அது கிடைக்க போகிற நாள். அதாவது கணவன் மனைவின்னு சொல்லும்போது நேரடியாக கணவன் மனைவியின் மூலமாக கூட இருக்கலாம், அல்லது அவர்கள் வழி உறவினர்கள் நண்பர்கள் மூலமாகவும் இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லப்படுகிற, அதாவது லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லப்படுகிற உங்களுடைய கணவனோ மனைவியின் வழியாக உங்களுக்கு ஒரு இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய இருக்கிறது. மேலும் இந்த அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடையும் சனி பகவான் வழிபாடையும் செய்வது சிறப்பை தரும். அடுத்து சிம்ம ராசி நேர்களை பார்ப்போம். சிம்ம ராசி நேர்களுக்கு இன்னைக்கு தொழிலில் சில பாதிப்புகள் காணப்படுகிறது. சில எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அந்த எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கிறனாலையும் எதிரி தொல்லைகள்னாலையும் சில நேரங்களில் கடன் கொடுத்தவன் உங்களை தகாத வார்த்தைகளை பேசுவதோ இல்லது அவர் கொடுக்கும் அழுத்தத்தினாலவோ வேலை பளுவின் காரணமாகவோ அல்லது நீண்ட நாளாக உங்களை வாட்டி வதைத்து வந்த நோய் நொடி காரணமாகவோ இன்று மன சஞ்சலங்களுக்கு ஆளாக நேரிடும். இந்த சஞ்சலங்களை கொண்டு போயிட்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லப்படுற கணவனாக இருப்பின் மனைவிக்கோ, மனைவியாக இருக்க கணவனுக்கோ நீங்கள் அதை அங்கே கொண்டு போய் காட்டுவீங்க. இங்கே கிடைக்கிற அழுத்தத்தை, இங்கே கிடைக்கிற வருத்தத்தை, இங்கே கிடைக்கிற ஒரு வேதனையை உங்களுக்கு பார்ட்னர் மூலியமாக லைஃப் பார்ட்னரிடம் காட்டுவீங்க. அப்படி நீங்கள் காட்டுறதுனால இன்று குடும்பத்தில் சில விரிசல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த அழுத்தம் வந்தாலும் சிறிது நிதானமாகவும் அமைதியையும் பொறுமையும் கடைப்பிடித்து வீட்டிற்கு கொண்டு வந்து வீட்டில் இருக்கவங்க மேலே அதை திணிக்காமலோ அதை காட்டாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை மனைவியிடமோ நண்பரிடமோ யாராவது ஒருவரிடம், உங்களுக்கு நம்பிக்கை உரிய ஒருவரிடம் மனதை விட்டு நிதானமாக பேசி அதற்கான ஒரு தீர்வையோ அல்லது ஒரு நடவடிக்கையோ ஏதோ உங்களுக்கான மன ஆறுதலையோ தேடிக்கொள்கிறத தவிர இந்த இருக்கிற அழுத்தத்தை அங்கே நீங்கள் இறக்கி வைக்க நினைக்காதீங்க. அங்கே அப்படி அது இறக்கி வைக்கிற விதத்திலே கூட ஒரு அழுத்தமாகவும் வேகமாகவும் இழுத்து வச்சு எதிர்மறையாக நிகழ்வுகளை செய்து விட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இன்றைக்கி பொறுமையை கடைப்பிடிப்பது நன்மை தரும். இன்றைய நாளை பாதிப்பிலிருந்து காற்றுக்கொள்ள லட்சுமி வழிபாடையும் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடையும் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடுகள் செய்வது இன்றைக்கு முக்கியமாக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு இன்றைய நாளுக்கான சிறப்பாக இருக்கும். அடுத்து கன்னி ராசி நேர்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய அன்புக்குரியவர்கள், அதாவது காதலர்கள், நீங்கள் விரும்புகிறவங்க, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், யாரோ ஒருத்தர் உங்களுடைய தொழிலுக்கு இன்றைக்கி ஒரு வழியை காட்டக்கூடியவராக இருப்பார். ஒரு தொழிலுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு உதவியை வழிகாட்டலை வழங்கக்கூடியவராக இருப்பார். என்கிட்ட ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது, நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த கிளைண்ட் பேஸ், வாடிக்கையாளரை உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாளாக தொழிலில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கு அந்த அன்புக்குரியவர்கள் மூலியமாக இன்று அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குரிய நாளாகவும் இருக்கிறது. மற்றும் பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகத்தில் ஏதாவது இன்னல்கள் இருந்தாலும் இன்றைக்கு அதுக்கான ஒரு தீர்வை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அப்போ இன்றைய நாள் கன்னி ராசினியர்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது. ஏதோ விதத்தில் உங்களுடைய வியாபாரம், மனமகிழ்ச்சி மற்றும் அன்புக்குரியவர்களினுடைய சப்போர்ட், உதவி, ஒரு பக்க பலம் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மேலும் இந்த நாளை நன்மைக்குரிய நாளாக மாற்றிக்கொள்ள விநாயகர் வழிபாட்டையும் மற்றும் சிவசக்தி வழிபாடு மற்றும் குரு பகவான் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் சிறப்பு. முக்கியமாக குலதெய்வ வழிபாடு,
நீங்கள் செய்வது மூலமாக இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைவதற்கான சகல வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சங்கடமான ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல், மன மகிழ்ச்சி கொள்ள முடியாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்களாலேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. அது தாயாக இருக்கலாம், துணைவர் துணைவியாக இருக்கலாம், அதாவது கணவனோ மனைவியாக இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் கூட சொத்து விவகாரங்களில் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் மனசஞ்சலங்களை கொடுக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தமோ அல்லது வீடோ காணியோ ஏதோ ஒரு சொத்து, வாகனம், அசையும் சொத்து, அசையாம் சொத்து, நீங்கள் எந்த ஒரு சொத்தை எடுத்துக்கிட்டாலும் அது சம்பந்தமான விடயங்களில் இன்று அவதானம் தேவை. உங்களுக்கு மன சஞ்சலம், அதாவது நீங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி தடைப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாளில் அதிகமான ஆசைகள் கொள்ளாமல், இது அப்படி செஞ்சிடணும் இப்படி செஞ்சிடணுன்ற ஒரு வேகம் கொள்ளாமல் அவதானத்துடன் குடும்பத்தில் இருக்க நண்பர்கள், உறவினர்கள், உற்றார்களோட கொஞ்சம் சுகமான நிலையை நீங்கள் கடைப்பிடிப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள சிவசக்தி வழிபாடு மற்றும் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் மற்றும் குலதெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இன்றைய நாளை வரக்கூடிய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சகோதரி வழி, அதுவும் உங்களுக்கு கீழே இருக்கிற தம்பியோ தங்கச்சியோ அவங்களால் சில உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். கொஞ்சம் சொத்து விவகாரங்களில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் சில நேரங்களில் ஒரு மனக்குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். சொத்து, வாகனம் போன்ற விடயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். அப்போ இன்றைக்கு விடயங்களில் கொஞ்சம் அவதானத்தை நீங்கள் செலுத்தணும். அவர்கள் ஏதாவது சொன்னால் அதை கொஞ்சம் ரைட், இன்றைக்கி தலையை கொஞ்சம் ஆட்டிட்டு நாளைக்கு அதை அப்படியே கொஞ்சம் கடந்து போயிருங்க. உங்களுக்கான நாள் வரும்போது அதுக்கான வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு அதுக்கான தீர்வுகளையோ முடிவுகளை தேட போகாதீர்கள். அடுத்து நீங்கள் செய்கிற ஏதாவது ஒரு காரியத்துக்கான முயற்சிகளில் ஒரு தடைகள் ஏற்படும். நீண்ட நாளாக ஒரு விடயத்தை நோக்கி நீங்கள் சில முன்னேற்பாடுகளையோ அதற்கான சில திட்டங்களை இட்டிருப்பீங்க. அதில் ஒரு சர்க்கிள், ஒரு படி இறக்கம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை அதற்கான ஒரு தடையோ முன்னுக்கு நிற்கும். அதையும் கடந்து போகிறதுக்கு மன உறுதியை வளர்த்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும். மேலும் இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள மன உறுதிக்கும் தைரியத்தையும் பெற முருகப்பெருமான் வழிபாட்டையும், அதாவது சகோதர வழித்துவம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு செவ்வாய் பகவானே காரணமாக இருக்கிறார். அப்போ செவ்வாய் பகவானின் அதிபதேவதை அல்லது அதிபதி அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வந்துடுறார். அப்போ உங்களுக்கு மனதைரியம், வீரியம் அதையும் கொடுப்பதோடு மன உறுதியையும் வழங்கி சகோதர ரீதியான இருக்கக்கூடிய சகல இன்னல்களையும் தீர்த்து இன்றைய நாளை இணைய நாளாக அமைக்க முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதோடு இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகளும் செய்வது இன்றைய நாளுக்கு சிறப்பை தரும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி பெருகக்கூடிய நாளாக இருக்குது. ரொம்ப நாளாக வீட்டிலேயே வேலை பளு காரணமாகவோ காரணமாக நீங்கள் தொழில்னு போய்கிட்டு இருந்திருப்பீங்க. வீட்லேயும் சரியான வேலை பளுகள் காரணமாக பெண்கள் வீட்டில் இருப்பவர்களும் தங்கி வாழ்பவர்களும் வெளியே போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. அப்போ இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு அதுக்கான ஒரு நாளாக இருக்கும். வெளியில் போகிறது, ஒரு சினிமா பார்க்குறது, கடற்கரைகளில் போய்ட்டு காற்று வாங்கிறது, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை விருப்பங்களை வெளியே சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்கள் அந்த களியாட்ட நிகழ்வுகளில் உங்கள் மனசுகள் இது பற்றி மன மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களாக முன் வந்து
நீங்கள் இவரால் இருக்கக்கூடிய லட்சியத்திற்கோ சில காரியங்கள் செய்கிறதுக்காக திட்டங்களை தீட்டுக்கிட்டு ஆலோசனையில் இருந்திருப்பீங்க. அதுக்கு குடும்பத்தினரே நீ அதை செய், அது சக்ஸஸ் ஆகும், அதில் வெற்றி கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ஊண்டுகோலாக வந்து நிற்கக்கூடியார்களும், வருமானம் தடை இருந்தால், அதாவது அதை செய்வதற்கான ஒரு வருமானமோ அல்லது பணம் முதலீடோ உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்திருந்தால் அதை கூட குடும்பத்தினார் இன்னைக்கு கொடுத்து நாங்கள் உனக்கு தாரோம், இந்த நகையை கொண்டு போயிட்டு நீ அடகு வை, இல்லை இந்த காணியிலேருந்து எனக்கு இந்த சொத்து வந்திருக்கு, இந்த பணம் வந்திருக்கு, இந்த சொத்து விஷயத்தில் நம்ம பேசியிருக்கோம், அது மூலயமா ஒரு எங்களுக்கு பணம் வரும், அதை நீ செய், நீ இந்த விஷயத்தில் வெற்றி அடைவ. ஆக மொத்தத்தில் இன்று குடும்பத்தினர் மூலியமாக மன மகிழ்ச்சியை அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் இந்த நாளின் இனிமையை பெருக்கிக் கொள்ள விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் முருக பெருமான் வழிபாட்டையும் மற்றும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகளையும் செய்வதும் சிறப்பை தரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு மனக்குழப்பமான ஒரு நாள். நாங்கள் இவ்வளோ விஷயம் செய்கிறோமே, இவ்வளோ விஷயத்தை குடும்பத்துக்காக செஞ்சுருக்கோம், டெய்லி வேலைக்கு போகிறோம், தினமும் வேலைக்கு போகிறோம், காலிலேருந்து அந்தி வரைக்கும் ஒரு கழுதை மாதிரி நாய் மாதிரி நம்ம உழைக்கிறோம், ஆனால் குடும்பத்தானால் எங்களை புரிஞ்சுக்கொள்கிறாங்க இல்லையே, ஏன் எங்களோட குடும்பம் எங்களை புரிஞ்சுக்கொள்கிற இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்துக்குள்ளே ஆளாகக்கூடிய நாளாக இன்று இருக்கிறேன். அதனால் குடும்பம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் எதிர்மறையான எண்ணங்களை மனதுக்குள்ளே போட்டுக்கொள்ளாமல் இருக்கும். உங்களுக்கு வரும், அந்த மாதிரியான எண்ணங்கள் மனசுக்குள்ளே வரும். எங்களோட திறமையை நம்ம வெளிப்படுத்த முடியலையே, குடும்பத்தினர் எங்களுக்கு வந்து சரியான முறையில் எங்களுக்கு ஒரு அன்பையும் ஆதரவையும் அளிக்கிறாங்க இல்லையே அப்படின்னு எங்கள் மனசுக்குள்ளே சில விஷயங்கள் வந்து வேதனை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு நேரமாக இருக்கும் இன்றைய நாள். அப்படி இருந்தாலும் மனதை தளர விடாமல் மன உறுதியும் ஒரு பற்றும் குடும்பத்தினர் மீது எந்த ஒரு வெறுப்பையும் மனஸ்தாபத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது இன்றைய நாளுக்கு சிறப்பு தரும். இந்த நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் சிறப்பை தரும். மற்றும் குடும்ப ஒற்றுமைக்காக முன்னோர்கள் பித்ருக்களின் வழிபடுவதும் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் இன்றைய நாளில் சிறப்பை தரும். அடுத்து கும்ப ராசி நேயர்களே, இன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில வீண் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்களே தேவையில்லாமல் ஒரு திட்டத்தை தீட்டி, இல்லை நான் அப்படி போய் செய்ய போகிறேன், அந்த இடத்துல போய் அதை நான் வந்து அதை சரி பார்க்க போகிறேன் அப்படின்னு போய் அங்கே தாமதங்கள் போனது நடக்காமல் இருக்க உங்களுக்கு சில நேரங்களில் அலைச்சல்கள், வீணான அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் மன உளைச்சல்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரங்களில் தேவையற்ற செலவுகள், அதாவது விரயங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் காண நடவடிக்கையில், அதாவது ஈடுபாடில் நான் பண்ணுறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணுறோம், இல்லை நான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டு பத்திரத்தை நான் வந்து சப்மிட் பண்ணணும், அனுமதி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய நாளில் அந்த விஷயங்களை கையில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி எடுக்காமல் இருந்தால் அதுக்கான வெற்றி உங்களுக்கான தேடி வரும். இன்றைய நாளில் அமைதியாக கடந்து போக விடுவது உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள சிவபெருமான் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு செய்வதுடன் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகளையும் செய்வதன் மூலமாக இன்றைய நாளில் வரக்கூடிய சகல இன்னல்களையும் நீங்கள் கடந்து போக முடியும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. எதிர்பார்த்த பண வரவுகள் இன்று கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு விசா எல்லாம் உங்கள் கைக்கு வந்து அதுக்கான முதலீடுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு கால்களை ஏற்படுத்தி ஒரு அழைப்பை ஏற்படுத்தி அந்த அழைப்பின் மூலயமாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நான் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன், உங்களுக்கான விசா இன்னும் ப்ரொசஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருப்பது. ஒரு சில பேருக்கு
வெளிநாட்டு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வாடிக்கையாளர் கிடைக்கிறது, ஒரு நண்பர் மூலியமாக சில ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற சில உங்களுக்கான சில வியாபார இதுகள் கிடைப்பது, அப்படி நிறைய விடயங்கள் இன்றைக்கி வெளிநாட்டு தொடர்பு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் எதிர்பார்த்த ஆதாயத்தையும் பண வருவையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள தர்மசாஸ்தா என்கின்ற ஐயப்பன் வழிபாட்டையும் மற்றும் சிவபெருமான் வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் செய்வது இன்றைய நாளுக்கு சிறப்பை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் சில நேரத்துக்கு வலிமை இல்லாமல் போய்விடுகிறது, மகத்துவம் இல்லாமல் போயிடுது. அதற்கான காரணம் நம்ம பேசும் வார்த்தைகளில் நம்மளுக்கு மன உறுதியும் நம்பிக்கையும் இல்லாத காரணம். ஏன் மன உறுதியும் நம்பிக்கையும் இந்த வார்த்தைகள் இல்லாமல் போகுதுன்னா, நம்ம சொல்கிற விடயத்தில் எங்களுக்கே ஒரு சந்தேகம், சரியாக சொல்கிறோமா, தெளிவு இன்மை, அதில் உண்மைத்தன்மையின்மை, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எப்போ நம்ம சொல்கிற வார்த்தையில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் மன உறுதியும் ஏற்படுதோ அப்போ அந்த வார்த்தைகள் மகத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம செய்கிற காரியங்களில் தெளிவு வேண்டும். அந்த தெளிவு எப்படி இருக்கும்னா தர்மம் சார்ந்த விடயத்தை கொண்டதாக இருக்கணும். இறை உணர்வோடு நம்ம செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல் அதில் உண்மைத்தன்மை, மேன்மை, நம்ம பேசுகிற உண்மை அந்த சொல்ல போகிற வார்த்தையால் யாரும் பாதிக்கப்படலை, நாங்களும் பாதிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையுடனும் இறை உணர்வோடும் ஒரு விஷயத்தை உண்மைத்தன்மையுடனும் நம்ம சொல்லும்போது அது எங்களுக்கு நம்பிக்கை ஊற்ற விதமாகவும் மன உறுதியை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்போ நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கு மகத்துவம் கிடைக்கிறது. அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மகத்துவத்துடன் மற்றவர்களால் மதிக்க, மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்க நம்ம பேசுகிற விடயங்களை தெளிவையும் உண்மையும் சேர்த்துக்கொள்வது மிக மிக அவசியம். சொல்லும் விடயத்தை உறுதியாகவும் சொல்ல வேண்டும். உலகமெங்கும் இருக்கிற ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.